ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சுரைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் கம்மியாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொடியாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கி வரது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி சுருண்டு வரணுங்க, அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த பூண்டு, இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்தோடனே நல்ல வாசனையாக இருக்குங்க. இப்போ இந்த டைமில் ஒரு 2 பெரிய பழுத்த தக்காளி நல்லா சாப் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சுரக்காவை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இந்த சுரக்காய் சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி கூட ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாத்தூள் பார்த்திங்கன்னா 4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நான் வந்து தனி மிளகாத்தூள், தனி மல்லித்தூள் தாங்க சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட குழம்புத்தூள் இருந்தால் கூட உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி மஞ்சத்தூள் சேர்த்துட்டேன், ஸோ அதனால் இப்போ நான் மஞ்சத்தூள் சேர்க்கலை. மசாலாத்தூள்லாம் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னும் இந்த மசாலாத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். அதுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் குழம்புல அந்த மசாலாத்தூள் வாசனைலாம் இருக்காது, சீக்கிரமாகவே எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி ஊற்றுறேன். அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் இந்த குழம்பு நல்லா கொதியட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிஞ்சு நல்லா 4 சைடு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் ஒரு 1/4 மூடிக்கும் கம்மியாக தேங்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிஞ்சு நல்லா கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் ஒரு சின்ன டீஸ்பூனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பவுட்ரு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பொடிச்ச வெல்லம் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து விட நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான சுரைக்காய் புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.